1ஆம் அதிகாரம், ஆகாயம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம் 7வது வசனம். இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது ரெண்டு வசனத்தையும் வச்சுட்டு தான் நம்ம உட்காரோம். இது God is repeating it. So we have to be very very careful why he is repeating it. ரெண்டாவது இங்கே அன்னைக்கு படித்தோம், இந்த எல்லாமே ஆப்ரேஷன் ஆகிறதுக்கு, தட் இஸ் திங்ஸ். இப்போ இப்படி தான் பூமி ஆப்ரேட் ஆகுதுன்னு படித்தோம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில். அப்படி ஆப்ரேட் ஆகிறதுக்கு 3 செட் ஆஃப் ரூல்ஸ் வந்துச்சு. ஒன்று, காட் இஸ் மை சோர்ஸ். ரெண்டாவது, காட் இஸ் மை டோட்டல் சப்ளை. மூணாவது, எக்ஸ்பெக்ட் எ மிரக்கிள். 3 பாயிண்ட் நம்ம படித்தோம். இது அப்ளை பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி வருதும். இது நல்லா கவனிச்சுக்கோங்க. இது அப்ளை நம்ம வாழ்க்கையில் பண்ணும்போது, ரியலாக நடக்கும்போது, நமது ஹார்ட்டில் நடக்கும்போது, த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாயிண்ட் டேக்ஸ் பிளேஸ். இப்போ காட் இஸ் மை சோர்ஸ். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் இது அழிஞ்சு போச்சு, இது போச்சு, இது கர்த்தர் ஊதி போடுகிறார், எல்லாமே படிக்கிறோம். இப்போ நம்ம கர்த்தர்கிட்ட போயிட்டு ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கிட்ட கர்த்தர்கிட்ட ஆகணும்னு சொன்னால், காரியம் ஆகணும்னு சொன்னால், we have to depend on God. Depend on God. That is, another words, faith அப்படின்னா definition is called fully persuaded. That is, we have to get convinced that everything is from God. நன்மைகள் யாவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வருது, சம்டைம்ஸ் கெட்டவங்களும் வருது. when we are in the wrong side, wrong results will come. ஆக்சுவலாக இப்போ இன்றைக்கி உன்னுடைய டிக்ஷனரி எடுத்து வச்சுட்டு சோர்ஸ் அப்படின்ற மீனிங்க்கு அர்த்தத்தை பாரு. இங்கிலீஷ் வேர்டு சோர்ஸ் உன்னோட இதில் வெப்ஸ்டர்ஸ் ஆர் வாட் எவர் டிக்ஷனரி. A place, person or thing where something comes or starts from, or where something is obtained. ஒன்று உருவாகிற, தொடங்குகிற அல்லது கிடைக்கப் பெறுகிற ஆள், இடம் அல்லது பொருள். ஆரிஜின், அதாவது in another words we can say origin. That is, இப்போ இந்த வார்த்தை, இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். காட் இஸ் மை ஆரிஜின் அப்படின்ற ஆதாரம், பிறப்பிடம். ஆதாரம், பிறப்பிடம். இப்போ காட் இஸ் மை ஆரிஜின் அப்படின்னு சொன்னோம்னா உண்மையாகவே அது பயங்கரமான வார்த்தை. இட்ஸ் a very serious word, and if we are not true to it, it can be offensive also. God is my origin அப்படின்னா, நான் புறப்பட்டு வந்த இடம் எங்கேருந்துன்னா கடவுள்கிட்டருந்து. இதே வார்த்தையை தான் இயேசு சொன்னார். அவர் வேற எந்த மாற்றி போடல. அவர் கிளீனாக சொன்னார், நான் என் பிதாவிடத்தில் வந்தேன் சொன்னார். இன்ஃபேக்ட் God expects us, every one of us, to tell that we are from origin, though earthly parents may be there. இப்போ எனக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, உங்களுக்கும் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும். ஆனால் இந்த உலகத்தின் நியதிப்படி அது. ஆனால் ஒரிஜினாலிட்டி அப்படின்னு பாடினா, ஆரிஜின் அப்படின்னு சொன்னால், அவர் என்னன்னா என்னுடைய ஆரிஜினே அவர் தான். ஸோ ஹி இஸ் வெரி இது பண்ணும்போது நீங்கள்லாம் இங்கே ஒரு ப்ராமிஸ் ஒன்று கொஞ்ச நாளைக்கு முன்னால் கொடுத்தேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம்
12வது வசனத்திலிருந்து வாசிங்களா. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு ஒளிவிலுள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்திற்கு பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். It talks about Jesus Christ. இப்போ தகுதி, அதாவது பரிசுத்தவான்கள் எல்லாம் ஒளியில தான் இருக்கிறாங்க. தட் இஸ் இன் த கிங்டம் ஆஃப் காட். அந்த 24 மூப்பர்கள் எல்லாரும், அந்த 24 மூப்பர்கள் சொல்லும் போது அது ஹியூமன் ஃபார்மில் இருந்துச்சா, அவங்க வந்து இந்த ஃபார்மில் இருந்தாங்களா, வேற ஏதாவது ஃபார்மில் இருந்தாங்களா? இல்லை, அவங்க ஹியூமன் ஃபார்மில் தான் இருந்திருக்காங்க. அவர்களெல்லாம் அவங்களுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அந்த கிரீடத்தை கொண்டு அவர் பாதத்தில் வைத்து கும்பிட்டாங்க, வணங்கினாங்க. ஆட்டுக்குட்டியானவரை வணங்கினார்கள். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் போட்டிருக்கு. ஸோ இப்போ இருளின் அதிகாரத்தின் இன்று இருளுக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அது நம்மளெல்லாம் ஆட்டி படைக்குது. நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் குமாரனின் ராஜ்யத்தை இப்போ இதுக்கு படைக்கிறோம். ஏன் இதை கொண்டாடுறோம்னா, சோர்ஸ், நம்மளுக்கு சோர்ஸ் யாருன்றது காமிக்கிறதுக்கு. படிங்க. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆக்சுவலாக இதில் பாவம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? கேன் சம்படி டிஃபைன் சின்? பைபிள் டெஃபினிஷன் படி பார்த்தா சின் இஸ் த டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் லா. யோவான்ல போட்டிருக்கு, நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் காட் ஸ்டாண்டர்டில் வரும்போது, இது ஹியூமன் ஸ்டாண்டர்டில் வரும்போது, God ஸ்டாண்டர்டில் வரும்போது, the very image of God, the Lord God should be shining within us. The very image of God. அது இல்லைனாலே ப்ராப்ளம் ஆகுது, பாவம் ஆகுது. இன்ஃபேக்ட் angels and other creatures in the heaven are lower than God. அவங்க வந்து அவருக்கு பார்க்க போகும்போது எல்லாத்தையும் மூடிக்கிறாங்க, முகத்தை மூடிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் நமக்கும் உண்டு அது. நம்மளும் when we are not right with the Lord God, we cover our face. Maybe Adam did it. அவன் பாவம் செய்த போது மூடிக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல அவர் பார்க்க முடியல. ஸோ நம்ம ஒன்று செய்யலாம். when we say God is my source அப்படின்னு சொல்லும்போது, நாம் அவரை பார்க்கத்தக்கதாக அவர் இருப்பார். that is அந்த ஈக்குவல் ரேங்க்னு கூட சொல்ல முடியாது. that is we will be able to see him face to face. ஸோ இந்த இடத்துல இருக்குது 15வது வசனத்திலிருந்து, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும். See again, exactly, everything talks about God, everything talks about Jesus. அவர் யாரு, எப்படி இருக்கிறாரா? அதர்சனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமும், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இங்கிலீஷ்ல பாசி ரொம்ப அழகா எழுதியிருக்கோம். Christ is the visible image of the invisible God. See, invisible God. God is invisible. Why he is become invisible? Why he wants us to worship him invisibly? Because we don't know, we can't go near him or anything. But he says, though you don't see me, I see you. I am with you. Always till the end of the earth. And also my son is also with you all the time till the end of the earth. உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே வந்து இந்த இடத்துல பார்க்குறோம்,
with a very visible image of the invisible God. invisible God. He exalted before anything was created. பார்த்தீங்கன்னா anything was created. That is, இப்போ அங்க Genesis 8th chapter அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் எழுதுறதுக்கு முன்னாடியே he was created. He was not created, he was self-existent. ஏன் இதை அழுத்தி சொல்கிறேன்னு சொன்னால், when we will have faith on God ன்னு சொன்னால், when we study him like this. இப்போ God is a created being. No, he is not a created being. He is self-existent. எப்போ தெரியாது, எப்போ உருவானார், எப்போ வந்தார், அவரே ஒன்றுமே உருவாகாத இருக்கையிலே அவர் இருக்கிறார். He is existing. Then he says, let there be light என்றார். ஸோ நோவாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும்போது, when God gave instructions to Noah, அதுக்கு முன்னால் நம்ம ஜெனசிஸ் 1, 2, 3 எல்லாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பிகினிங், when the beginning சொன்னால் nobody knows it. நம்ம சயின்டிஸ்ட் கேட்டால் millions of trillions of yearsன்னு சொல்லுவாங்க. Maybe it is so from the beginning, because we don't know how to calculate. They may be right, but டைனோசரோட வயசு trillion years இல்லை, ஆர் million years இல்லை.